இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கிற சென்னையின் நியமன அலுவலர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சதீஷ்குமார் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உணவு பாதுகாப்பு ஆணையர் பெருமதிப்பிற்குரிய லால்வேனா ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்தி உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற கூடுதல் ஆணையர் மருத்துவர் தேவபார்த்த சாரதி அவர்களே, ஒன்றிய அரசின் சார்பில் இங்கே வருகை தந்து உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற பயிற்சி இயக்குனர் அங்கேஷ்வர் மிஸ்வா அவர்களே, துணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய வீரேந்திரா அவர்களே, தென்மண்டல இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய வி.கே. பன்சம் அவர்களே, இணை இயக்குனர் திரு கண்ணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆளுங்கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதார அலுவலர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெகதீசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சாலை ஓர வியாபார பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 முதல் தரமான பாதுகாப்பான உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் சட்டமாக இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறி துரித உணவுகளை விரும்பி உண்ணும் பழக்கம் தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி இளைய சமுதாயத்தினரும் இந்த துரித உணவுகளை விரும்பி உண்ணும் பழக்கத்திற்கு இன்றைக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த உணவு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிற அந்த உணவு வகைகளில் பாதுகாப்பற்ற உணவுகள் அதிகம் கண்டறியப்படுவதால் ஒவ்வாமை, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், வயிற்றுப்புண் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உணவு சரியில்லாத உணவு பழக்க வழக்கங்களினாலே ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டுக்குமே தமிழகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட வகையில் வணிக நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உணவு பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் 7,08,763 உரிமங்கள் இந்த துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. 7,00,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உரிமம் வழங்கப்பட்ட உணவகங்களை அல்லது நிறுவனங்களையும் தவிர்த்து சாலை ஓர கடைகளிலும் இந்த உணவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே இந்த சாலையோர உணவகங்களில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது உரிமையாளர்களாக இருந்தாலும், அதேபோல் உணவகங்களில் பணிபுரிகிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே போதுமான பயிற்சி வழங்கப்படுவது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் கேன்டீன், மெஸ், சாலையோர கடைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பயிற்சிகள் வழங்கப்படும் திட்டம் என்பது தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பு குறித்த பயிற்சி, உணவு தொழிலில் ஈடுபடுபவர்கள் தரமான பாதுகாப்பான உணவுகளை தயாரித்தலுக்கான பயிற்சி, சேமித்து வைத்தல், கையாளுதல் மற்றும் தன் சுத்தம் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகளின் நோக்கம் உணவு பாதுகாப்பு குறித்த பயிற்சி பெற்ற திறமையான மனித வளத்தை மேம்படுத்துவதுதான். அந்த வகையில்தான் இந்த சிறந்த மனித வளத்தை மேம்படுத்துவதற்குரிய இந்த பயிற்சிகள் தொடர்ச்சியாக இந்த துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் விதிகளை இந்த பயிற்சி பெறுபவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த பயிற்சியை பொறுத்தவரை நீங்கள் இப்போது ஒரு கிளிப்பிங்ஸ், ஒரு வீடியோ திரையில் பார்த்தீர்கள். 3 கட்டங்களாக பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அடிப்படை பயிற்சி, மேம்படுத்தப்பட்ட பயிற்சி, சிறப்பு பயிற்சி என்று 3 வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2021க்கு பிறகு இந்த நவம்பர் 24ஆம் தேதி வரை இன்று வரை
6323 பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த 6323 பயிற்சி வகுப்புகளில் எவ்வளவு உணவு வணிகர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால், இதுவரை 2,66,953 வணிகர்கள் இந்த பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டுமே 1403 பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு 52,520 உணவு வணிகர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். பயிற்சி பெற்றவர்களுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் எனும் சான்றிதழும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு சான்றிதழ் பெற்றவர்களை தங்களுடைய நிறுவனங்களில் பணியமர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. உபரி உணவை வீணாக்கக்கூடாது, அதை மீண்டும் பயன்படுத்துவோம் என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. அந்த வகையில் பெரிய பெரிய கூட்டங்கள் அல்லது அரங்க நிகழ்ச்சிகளில் ஏராளமான பேருக்கு உணவு தயாரித்து எதிர்பார்த்த அளவுக்கான கூட்டம் வராமல் போனால் தயாரித்த உணவு வீணாகி விடுகிறது. எனவே நீடட் பீப்புள் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த உணவு தேவை என்று காத்திருப்பவர்கள் ஏராளமான பேரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தன்னார்வலர்களின் மூலம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் வாகனங்களை வைத்து இந்த உபரியாக வீணாகவிருக்கிற அந்த உணவை எடுத்து சென்று தேவைப்படுபவர்களுக்கு தருகிற ஒரு நிகழ்வு என்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை 1,97,774 நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வெற்றிகரமாக இன்றைக்கு ஒரு 2 லட்சம் நிகழ்வுகளை நோக்கி அந்த திட்டம் பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. 2 லட்சம் நிகழ்வுகள் என்றால் ஒரு நிகழ்வின் மூலம் ஒரு 100 பேருக்கு சராசரியாக தேவைப்படுபவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது இன்றைக்கு ஏறத்தாழ 20 லட்சம் மக்களுக்கு உணவை, ஒருவேளை உணவையாவது தந்திருக்கிற ஒரு மகத்தான திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நம்முடைய நியமன அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உபரி உணவை வீணாக்காமல் பயன்படுத்துவோம் திட்டம் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற சிறந்த திட்டங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சற்றே குறைப்போம் என்கின்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் மூலமும் இன்றைக்கு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. எண்ணெய், உப்பு, சர்க்கரை ஆகிய 3 வகையான அந்த பொருட்களை உணவுகளில் குறைத்து உண்ணுவது உடல் நலத்திற்கு நல்லது என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி சர்க்கரை, உப்பு, எண்ணெய் ஆகிய 3ஐயும் குறைத்து உண்ணுதல் வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சற்றே குறைப்போம் எனும் தலைப்பில் நாம் இன்றைக்கு அதை நடத்த தொடங்கி கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 26,258 முகாம்களின் மூலம் இந்த சற்றே குறைப்போம் முகாம்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்னொரு திட்டமும் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நடைமுறைப்படுத்தியது. ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை சேகரித்து அதை மறுசுழற்சியின் மூலம் பயோடீசல் தயாரிக்கும் வகையில் ஒரு திட்டம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறையும் பயன்படுத்துவதனால் நோய் பாதிப்புகள் வரும் என்கின்ற சூழல் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலான உணவு விடுதிகளில் ஒரு முறை பயன்படுத்தப்படுகிற எண்ணெயை அரசின் துறைகளே விலைக்கு வாங்கி அதை மறுசுழற்சியின் மூலம் பயோடீசல் தயாரிக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2.5 ஆண்டில் இந்த ஒரு முறை பயன்படுத்தப்படும் எண்ணெய் இதுவரை 29,665 லிட்டர் எண்ணெய் கொள்முதல் சேகரிக்கப்பட்டு அவைகள் மறுசுழற்சியின் மூலம் மறுபயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இப்படி பல்வேறு பணிகள் தொடர்ச்சியாக இந்த துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொட்டலமிட்டு விற்பனை செய்வது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வுகளின் எண்ணிக்கை 3046. அதில் இன்றைக்கு எவ்வளோ பேர் மீண்டும் மீண்டும் அதை செய்தார்கள் என்கின்ற வகையில் கண்டறியப்பட்ட கடைகளின் எண்ணிக்கை 11,025. அதன் மூலம் அபராதமாக விதிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் 16,62,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்களின் பாக்கெட்டுகளில் உள்ள முகப்பு சீட்டில் லேபிளில் அந்த விவரங்கள் பொதுமக்களுக்கு புரிகிற வகையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இதுவரை 2711 பயிற்சி முகாம்களின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு அந்த லேபிள்கள் இல்லாதது, லேபிள்களில் குறைபாடு இருப்பது போன்றவற்றை கண்டறிந்து அந்த வகையிலும் இதுவரை 26,93,00,000 ரூபாய் பல்வேறு நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வேளாண்மை துறையோடும் இணைந்து ஆர்கானிக் உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி முறைகள், பரிசோதனை முறைகள் மற்றும் விற்பனைகள் குறித்து உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களிடத்தில் உரிய விழிப்புணர்வும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி தினந்தோறும் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கூட நிதிநிலை அறிக்கையின் போது ஒரு செய்தி சொல்லப்பட்டது. தினசரி நாளிதழ்களில் உணவை பொட்டலம் செய்வதனால் ஏற்படும் பாதிப்புகள், அன்றாட உணவு முறைகளில் சிறுதானிய உணவு வகைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்று இதுவரை ஒரு 2508 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. தினசரிகளில் அந்த உணவுப் பொருட்களை மடித்து தருவதால் அதில் இருக்கிற அந்த மை, அது அந்த வேதிப்பொருளினால் ஏற்படுகிற உடல் பாதிப்பு போன்றவற்றை மக்களுக்கு உணர்த்துவதும், சிறு வியாபாரிகளுக்கு அந்த தினசரிகளில் எண்ணெய் கலந்த அந்த பொருட்களை பொட்டலம் கொடுத்து மடித்து கொடுக்கக்கூடாது என்கின்ற வகையிலான விழிப்புணர்வும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுதானிய உணவு வகைகள் குறித்து பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, உணவே மருந்து என்ற கூற்றின்படி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை, உணவு பாதுகாப்பு பற்றி இன்றைக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு முயற்சிகளை, பல்வேறு பயிற்சிகளை நம்முடைய இந்த உணவு பாதுகாப்புத்துறை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தேசிய அளவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளாக 2022 தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்திற்கு இந்த துறை வந்தது. ஃபுட் சேஃப்டி என்கின்ற வகையில் அந்த விருது நமக்கு வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு 2023 அது 3வது இடத்திற்கும் சென்றது. கடந்த ஆண்டு அது 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய அலுவலர்கள் இங்கே பேசும்போது, ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த துறையின் இன்னும் ஒரு நடவடிக்கை, புகையிலை மற்றும் நிக்கோடினை சேர்மானமாக கொண்ட உணவுப் பொருட்கள் மீது தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அது மீண்டும் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த துறை கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது 1/4/2021 பிறகு 30/11/2024 வரை சுமார் 27,48,00,000 மதிப்புள்ள 3,60,60,416 கிலோ அளவிலான குட்கா, பான் பராக் போன்ற பான் மசாலா போன்ற பொருட்கள் இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கையகப்படுத்தப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாது ஒரு 33,924 கடைகள் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்கும் கடைகள் என்றும் கண்டறியப்பட்டு
அவற்றில் 26,446 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. 26,000த்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு ஓராண்டில் சீல் வைக்கப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை. அந்த வகையில் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து இந்த குட்கா, பான் மசாலா போன்ற போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் குறைத்து வருகிறோம். இருந்தாலும் ஒரு பெரிய அளவிலான சவால் என்னவென்றால், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இதற்கு தடை இல்லை என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து எப்படியாவது கள்ளத்தனமாக இந்த பொருட்களை நம்முடைய வியாபாரிகள் கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்படி கொண்டு வந்து விடுகிற காரணத்தினால் அவற்றை தடுப்பதற்கும் அது மாதிரி விற்பவர்களுடைய கடைகளை சீல் வைப்பதற்கும் இந்த துறை துரிதகதியில் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து நான் சொன்ன இந்த 26,446 கடைகளுக்கு இதுவரை சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சீல் வைக்கப்பட்ட கடைகள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை செய்ய மாட்டோம் என்கின்ற உறுதியை தந்ததற்கு பிறகு அபராதங்கள் கட்டி அந்த கடை திறக்கப்படுகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் இந்த துறையின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய சாலை ஓர கடைகளை பொறுத்தவரை இன்றைக்கு நம்முடைய இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நண்பர், பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற நண்பர் சொன்னார், இந்திய அளவில் 7 பேருக்கு ஒருவர் சாலை ஓர கடைகளில் உணவு உண்ணும் பழக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று. அது ஒன்று, இந்த சாலை ஓர கடைகளில் உணவு உண்ணும் பழக்கம் அதிகரிப்பதற்கு காரணம் ஒன்று, அதாவது பெரிய ஓட்டல்களுக்கும் சிறிய அளவிலான கடைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதாவது விலை குறைச்சல் என்கின்ற ஒன்றும், இன்னொன்று தினந்தோறும் கிடைக்கிற ஃப்ரெஷ் மீட்டாக இருந்தாலும், அதாவது ஃப்ரெஷ் மீட் என்று சொல்லப்படுகிற அந்த கறி வகைகள், இவைகள் இந்த சின்ன கடைகளில் மட்டுமே கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இங்கே இந்த கடைகளில் வியாபாரம் கூடுகிறது, பொதுமக்களும் இங்கே அதிகமாக வருகிறார்கள். இப்போது கலப்படத்தை முழுமையாக தடுப்பது, கலப்படங்களை முழுமையாக ஒழிப்பது, குறிப்பாக உணவுப் பொருட்களில் வருகிற கலப்படங்களை நிச்சயம் யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யார் செய்தாலும், சிறிய வணிகர் செய்தாலும் பெரிய வியாபாரிகள் செய்தாலும் அதைவிட ஒரு கொலைபாதக செயல் ஒன்றும் இருக்காது. கலப்படங்களின் மூலம் மற்றவருடைய உயிருக்கு உலை வைக்கிற, மற்றவர்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிற செயல்களை அது யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு அதை தடுக்கிற பணியினை நம்முடைய துறையைச் சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பழங்கள் என்று வந்தால் பழங்களை பழுக்க வைப்பதற்கு கூட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த வேதிப்பொருட்களை உண்ணும் தங்களுடைய குழந்தைகளே அதற்கு பாதிப்புக்குள்ளாவார்களே என்கின்ற கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் வியாபாரிகள் அதை செய்யும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அந்த பழங்களை பழுக்க வைப்பதற்கு வேகமாக பழுத்து உடனடியாக விற்று தீர்த்து லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கல் போட்டு மாம்பழத்தை பழுக்க வைப்பது, பவுடர் போட்டு பழுக்க வைப்பது, வாழைப்பழங்கள்லாம் இதற்கு முன்னால் அதாவது புடப்பை ரூம் என்று சொல்வார்கள், ஒரு அறையில் கொட்டி முழுமையாக ஒரு சிறிய அளவில் கூட காற்று புகாத வண்ணம் சாணி மூழ்கி அது பழுத்ததற்கு பிறகு எடுத்து விற்பனைக்கு வருவார்கள். ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லாமல் எல்லா பொருட்களுமே அந்த மாதிரி ஆகிவிட்டது. அது தமிழ்நாட்டில் அல்ல, உலகம் முழுவதுமே. அது எந்த பொருளாக இருந்தாலும், வடநாட்டிலிருந்து வருகிற ஆப்பிள்கள் கூட மெழுகு பூசி அது பலபலவென்று இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் மெழுகு தண்ணீர் துவைத்து எடுத்து அதை விற்பனை செய்வது, அது இங்கே வந்து கழுவி பார்த்தால், அதை சுரண்டி பார்த்தால் மெழுகு படர்ந்திருப்பதை நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி உணவுப் பொருட்களை கெடாமல் வைத்திருப்பதற்கும் அதை பளபளப்பாக வைத்திருப்பதற்கும் பார்த்தவுடனே மற்றவர்களை ஏமாற்றி விற்பதற்குரிய தந்திரங்களை கையாள்வதற்கு இது போன்ற பணிகளை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் செய்வார்கள். இது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. நம்முடைய துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு கூட நான் தொடர்ந்து சொல்லி வருவது, இதில் இன்னமும் கூடுதல் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். இதில் யாருக்கும் தயவு தாட்சண்யம் இல்லாமல் இந்த கலப்படங்கள் என்று வருகிற போது அவர்கள் மேல் இன்னமும் நமக்கு சட்ட விதிகளின்படி எந்த மாதிரியான
நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதிகபட்சமான உரிமைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இதில் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் தவறும் இல்லை. காரணம், உணவுகளை கலப்படங்கள் என்பது பெரிய அளவில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த கறி, மீன் போன்ற பல்வேறு பொருள்களிலும் கூட இப்பொழுது இந்த கலப்படங்கள் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிற சூழலில் அதை தடுப்பது என்பது இந்த துறையின் பொறுப்பு. இன்றைக்கு சாலை வியாபாரிகள் உங்களுக்கும் கூட பல்வேறு கடமைகள் இருக்கிறது. நானும் கூட சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது அண்ணன் ராமலிங்கத்துக்கு தெரியும், மெரினா கடற்கரையில் இந்த பிளாஸ்டிக் பைகளில், குறிப்பாக இந்த 20 மைக்ரானுக்கு உட்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் அங்கே வியாபாரம் செய்கிற வடை, போண்டா, பஜ்ஜி போன்ற பொருட்களை மடித்து தரக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மெரினா கடற்கரையில் நாங்கள் நேரடியாக வந்து மேற்கொண்டது மட்டுமல்ல, தொடர்ந்து அதை கண்காணித்தோம். சென்னையில் இருக்கிற சுற்றுலா மையங்களில், காந்தி மண்டபம், வள்ளுவர் கோட்டம் போன்ற சுற்றுலா மையங்களில் இந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு, 20 மைக்ரானுக்கு உட்பட்ட பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அது பின்னால் வந்த நிர்வாகங்கள் அதை முறையாக கண்காணிக்காத காரணத்தினால் மீண்டும் அது ஒரு பெரிய அளவில் புழக்கத்திற்கு வந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தவுடன் மஞ்சப்பை என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து, பிளாஸ்டிக்கு குட்பை என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அது பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகைகளில் நீங்கள் மெரினாவில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எலியட்ஸ் பீச்சில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே பயிற்சி தரப்படும் போது உங்களுக்கு இந்த தலையில் ஒரு கவர் போட்டுக்கொள்வதே, நம்முடைய தலையில் இருக்கிற இந்த தலைமுடி நாம் தயாரிக்கிற உணவுப் பொருளில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்படி பாதுகாப்பான இந்த விஷயங்களை நாம் 100% கடைபிடிக்க வேண்டும். நம்மால் தயாரித்து வழங்கப்படுகிற உணவு எதிராளிக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்கின்ற அந்த உறுதியை முதலில் நீங்கள் செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்து சென்னையில் ஒரு பெரிய ஓட்டல், நான் அந்த ஓட்டலின் பெயரை சொல்வதில் கூட தவறில்லை, நம்முடைய எல்டாம் சாலையில் வேலு மிலிட்டரி என்று ஒரு ஓட்டல் இருந்தது. இங்கே இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்கும். அண்ணன் ராமலிங்கத்திற்கு நிறையவே பழக்கம் இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வேலு மிலிட்டரி ஓட்டலில் உணவு தயாரித்தவுடன் அந்த உரிமையாளரே, வேலு என்பவர், அந்த எல்லா பொருள்களையும் தானே எடுத்து சுவைத்து பார்ப்பார். அந்த ஒவ்வொரு கூட்டு பொரியல் என்னெல்லாம் அந்த ஹோட்டலில் செய்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அவரே எடுத்து சுவைத்து பார்ப்பார். அதில் ஏதாவது சுவை குண்டு இருந்தாலோ, ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அதை எடுத்துவிட்டு அதை சரி செய்து தர வேண்டும், அல்லது அதை வீணாக்கிவிட்டு வேறு பொருளை தர வேண்டும் என்கின்ற வகையில் ரொம்ப கடினமாக நடவடிக்கைகளை எடுப்பார். அந்த மாதிரி எல்லா உணவு விடுதி உரிமையாளர்களும் உண்மையிலே இதை கடைபிடிப்பது என்பது அவசியமான ஒன்று. முதலில் நாம் உண்டு பார்க்க வேண்டும். நம்முடைய விடுதியில், நம்முடைய ஹோட்டலில் விற்கிற அந்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டு பார்த்து இது நமக்கு திருப்தியாக இருக்கிறது என்கின்ற நிலை வருகிற போதுதான் பொதுமக்களுக்கு அது வணிகம் செய்ய வேண்டும். அந்த வகையில் சாலை ஓரங்களில் சகோதரர் சொன்னதைப் போல 7இல் ஒருவர் நம்மை நாடி வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையை வீணாக்காத வகையில் இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும். இன்னொன்று, எதிலுமே முறைப்படுத்தி கொள்வது என்பது அவசியமானது. அதுவும் குறிப்பாக இந்த பொழுதுபோக்கு இடங்களில் வியாபாரத்தை முறைப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைக்கு மெரினா கடற்கரையாக இருந்தாலும், எலியட்ஸ் கடற்கரையாக இருந்தாலும், இந்த கடற்கரையில் மணல் பரப்பே தெரியாத அளவுக்கு கூட சிறு வணிகங்கள் பெருகுவது என்பது சுற்றுலாவை கொஞ்சம், அதாவது நம்முடைய சென்னைக்கான அந்த சுற்றுலா இதுவே அந்த ஒரு மரியாதை குறைந்து விடும். எனவே அதை முறைப்படுத்தி கொள்வது என்பது அவசியம். மாநகராட்சி நிர்வாகம் அதை சிறப்பாக செய்கிறார்கள் என்றாலும் வணிகர்களும் அதற்கு போதுமான வகையில் ஒத்துழைப்பை தர வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு கடை இருக்குது, இந்த கடையை வச்சு நமக்கு வாழ்வாதாரம் தப்பு இல்லை, பண்ணலாம்.
ஆனால் அங்கே இடம் இருக்குங்கிறதுக்காக அதே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு 7-8 இடத்த போட்டு பையனுக்கு ஒன்று, இது பிள்ளைக்கு ஒன்று, இது மருமகளுக்கு ஒன்று, இது மருமகனுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு 7-8 கடையை போட்டு இது எங்களுக்கான இடம், இந்த பீச் என்னது, இந்த ரோடு என்னதுன்னு முடிவு பண்ணி அதை அந்த மாதிரி சொந்தம் கொண்டாட போகும்போது இது எந்த நோக்கத்துக்காக பொதுமக்கள் அந்த சுற்றுலா மையத்துக்கு வருவார்களோ அந்த நோக்கம் சிதைந்து விடும். அந்த நோக்கம் சிதைந்தால் உங்களுக்கு வியாபாரம் குறைந்து விடும். சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் நாம் இருக்கிறோம். கடற்கரைகளுக்கு மக்கள் வருவதே மணற்பரப்பை அனுபவிப்பதற்கு, கடலின் அழகை ரசிப்பதற்கு. அந்த மணல் பரப்பே தெரியாமல் வெறும் கடை மட்டும்தான் அவன் எதுக்கு அங்கே வரப்போகிறான்? பொதுமக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லையே. எனவே அதை முறைப்படுத்தி நீங்கள் அரசுக்கு, நிர்வாகங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சாலை ஓர வியாபாரிகளை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது இப்போ பேசும்போது சொன்னாங்க, சுத்தமாக இருக்கணும், சுத்தம் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். பெரிய ஹோட்டல்லாம் கூட நிறைய தப்பு நடக்குது. நான் அது எந்தெந்த ஹோட்டல் எதாவது நான் அனுபவித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நான் நிறைய போய் ஹோட்டலில் விரும்பி சாப்பிடுவேன். அந்த மாதிரி நிறைய இடத்துல நானே நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் 2-3 வாட்டி சொல்லியும் இருக்கிறேன். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு முறை நானும் நண்பர்களோடு போய் உட்காந்து சாப்பிடும்போது மேயராக இருந்தேன். இப்போ அந்த 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு 36 கடைகளை மூடணும். ஹைஜீனிக்காக இல்லை, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லி ஒரு 36 கடைக்கு சீல் வச்சோம் கார்ப்பரேஷனில். ஹெச்ஓ இருக்கார், தெரியும், அவருக்கு கேள்விப்பட்டிருப்பார். அப்போது சீல் வச்ச ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நண்பர் என்னை வலியுறுத்தி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டார். நான் அதிகமாக பெரிய ஹோட்டலுக்கு போக மாட்டேன், நல்ல சின்ன ஹோட்டலாக தரமானதாக மெஸ்ஸு அந்த மாதிரி தேடி போய் சாப்பிடுவேன். ஆனாலும் அன்றைக்கி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் போய் ஒரு ஐட்டத்தை காட்டி இதை பண்ணி கொடுங்கன்னாரு. அந்த செஃப் என்ன பண்ணுறாருன்னா, யார் அவருக்கான்னு கேட்குறாரு. ஆமாங்க அவருக்கு தான். அவருக்குன்னா இது வேணாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்ட்டுருக்காரு, இந்த கறி இங்கே வாங்கி 7-8 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இது வேணாம், அவர் கண்டுபிடிச்சிடுவார். 2 நாளுக்கு முன்னாடி தான் சென்னையில் 40-30 கடைங்களுக்கு சீல் வச்சுருக்காரு, இது வேணாம் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரே அந்த நண்பரே உங்களுக்கு தரமாட்டேன்றாங்க இது அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்லையும் நம்ம பெரிய ஹோட்டலில் 1-2 இடத்துல நடக்குது. சரி, நடைபாதையில் இருக்கிறதுலையாவது சுத்தமாக இருக்குமானா அங்கேயும் கூட சின்ன சின்ன தப்பு நடக்குது. ஒரு தடவை இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தர்பூசணி சாப்பிட்டு வயிறு கோளாறு வந்துருச்சு. நான் இதை 2-3 இடத்துலையும் சொன்னேன். தர்பூசணி சாப்பிட்றது குற்றமா? ஒரு இயற்கை அழகு பழம் இது தானே சாப்பிட்றோம். அதுலேயுமே குற்றம் என்னன்னா, அது உள்ளே செவந்து இருக்கணும், பழுத்து இருக்கணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு அதை பழுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்டதால் வயிறு கோளாறு 2 நாள் நான் மருத்துவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. இப்போ எனக்குமே இந்த மாதிரி இருக்குன்னா, நான் அப்போ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும். இப்போ நாம் விற்கிறோம், இது நாம் விற்கிறோன்னா நம்ம என்ன நினச்சி விற்கிறோம்? யாரோ வாங்கிட்டு போகிறாங்க, யாரோ சாப்பிட போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் விற்கிற பொருளை உங்கள் பையன் சாப்பிட்லாம், உங்கள் பொண்ணு சாப்பிட்லாம், உங்கள் அத்தை சாப்பிட்லாம், மாமா சாப்பிட்லாம். அவங்க அந்த கடைக்காக வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் விற்கிற மாதிரி தானே பக்கத்தில் இருக்கிறவங்களும் விற்பாங்க. அதனால் நாம் விற்கிறது பாதுகாப்பானதாக முதல்ல பார்த்துக்கணும், சுத்தமானதாக முதல்ல பார்த்துக்கணும், அதாவது தரமானதாக பார்த்துக்கணும். நம்ம சாப்பிட்டு பார்த்து அது மற்றவங்களுக்கு விற்கணும். இது நமக்கு சரியாக இருக்குது, நமக்கு எந்த உடல்நல பாதிப்பையும் இது ஏற்படுத்தலைன்னு சொல்லும்போது தான் மற்றவங்களுக்கு விற்கணும். மற்றவங்களுக்கு தானே இது நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இது பணம் பண்ணுறது தான் இந்த வியாபாரம் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா நிச்சயம் இதை விட ஒரு பாவமான தொழில் வேறு எதுவும் இருக்காது. அதனால் இங்கே நீங்கள் சான்றிதழ் பெறுகிற போதே, சான்றிதழ் வாங்கி கொள்ளுகிற போது ஒரு உண்மையான அந்த சத்தியத்தை மனதில் நிறுத்தி ஒரு உறுதியை எடுத்து, நான் இனிமேல் என்னுடைய இந்த சாலையோர கடையை மிக சுத்தமாக வைத்திருப்பேன், இந்த சாலையோர கடையில் தயாரிக்கிற பொருளை தரமாக தயாரிப்பேன், 2வது முறை அந்த எண்ணெயை நான் நிச்சயம் பயன்படுத்த மாட்டேன், தினசரிகளில் பொட்டலம் அடித்து கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி அதே மாதிரி நான் விற்கிற அந்த தண்ணீர் சுத்தமானதா என்பதை பார்த்து அந்த தண்ணீரில் சமைப்பேன். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். இந்த அரங்கத்தில் நீங்கள் அதை பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகும்போது அதுக்கப்புறம் இதில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய அலுவலர்களும் இதை கண்காணிக்கும் போது தொடர்ச்சியாக இதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கிளாஸ் நடத்தணும் போயிட்டுன்ற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உணவுப் பொருட்களின் மூலம்
வரவில்லை என்கின்ற அந்த நிலையை நம்முடைய அலுவலர்களும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.